Hi friends, இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினா nested try block எப்படி இங்க கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னோட கன்சோல் அப்ளிகேஷனுக்கு வெளியே இங்க நம்ம வந்துட்டு nested try block தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா அதுக்கு பேசிக்கா நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேல்யூஸ் நான் வந்துட்டு இங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். வேல்யூஸ் இங்க நான் இனிஷியலைஸ் பண்ண அப்புறம் ஸ்டாட்டிக்ல int nm அப்படினு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு ரெண்டு வேல்யூஸ் நான் இங்க கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படினா இங்க வந்துட்டு ஒரு மெத்தட் கால் பண்ணி அந்த மெத்தட்க்குள்ள நான் வந்துட்டு என்னோட try catch block யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோட மெயின் ப்ரோகிராம் குள்ளேயும் நான் try catch block வந்துட்டு இங்க டிக்ளேர் பண்ண போறேன். நான் வந்துட்டு இப்போ ஒரு பேசிக் கால்குலேஷன் பண்றேன். சோ நான் வந்துட்டு calc அப்படினு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த மெத்தட்ல நான் என்ன பண்றேன் அப்படினா try block எடுத்துக்கிறேன். என்னோட try blockல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா எனக்கு வந்துட்டு வேல்யூஸ் நான் வந்துட்டு இங்க கொடுத்துக்கிறேன் உள்ள try blockல வந்துட்டு intல என்ன பண்றேன் அப்படினா k = அப்படினு சொல்லிட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். k ல m/n இது எரர் தான் பட் இருந்தாலும் நான் வந்துட்டு அதை இங்க கேட்ச் பண்ணனும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். கேட்ச்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் console.catchல எதை நான் வந்துட்டு கேட்ச் பண்ணேன் அப்படினா இங்க வந்துட்டு நம்ம என்ன எக்செப்ஷன் ஹேண்டில் பண்றோம் ஆர்குமென்ட் எக்செப்ஷன் ஹேண்டில் பண்றோம். சோ நான் வந்துட்டு ஆர்குமென்ட் எக்செப்ஷன் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் இங்க கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு எனக்கு அவுட்புட்ல console.writeLineல எனக்கு என்ன மாதிரி இருக்கணும்னா நான் இங்க எக்செப்ஷன் காட் பண்ணிட்டேன் அப்படினு சொல்லிட்டு இருக்கணும். சோ நான் வந்துட்டு caught an exception அப்படினு சொல்லிட்டு நான் இங்க போட்டுக்கிறேன். எக்செப்ஷன் நான் இங்க கேட்ச் பண்ணிருக்கேன். தென் அதே மாதிரி நான் என்ன பண்றேன் சப்போஸ் அந்த எக்செப்ஷன் கேட்ச் பண்ண அப்புறமா ஃபைனலி அப்படினு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபைனலியும் வந்துட்டு எக்செப்ஷன் ஹேண்ட்லிங்ல ஒரு டைப் தான். நான் என்ன பண்றேன் ஃபைனலில வந்துட்டு console.readLine அப்படினு சொல்லி writeLine அப்படினு சொல்லிட்டு கொடுக்கிறேன். writeLineல நான் என்ன பண்றேன் அப்படினா எனக்கு வந்துட்டு என்ன மெத்தட் அதாவது inside my division method or in the division method அப்படினு சொல்லிட்டு நான் கொடுக்கிறேன். division methodல நான் இங்க கொடுத்துக்கிறேன். finally condition எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா இதே try catch finally block வந்துட்டு நான் என்னோட மெயின் மெத்தடுக்குள்ளேயும் நான் வந்துட்டு இதே மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ண போறேன். since இது வந்து nested try அப்படின்றனால nested tryன்றனால நான் என்ன பண்ணிக்கிறேன் tryல வந்துட்டு என்னோட ஃபங்க்ஷன் அதாவது என்னோட மேஜர் ஃபங்க்ஷனை நான் இங்க கால் பண்ணிக்கிறேன். சோ இப்போ வந்து இது வந்துட்டு nested try ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன் அப்படினா எக்செப்ஷனை வந்துட்டு இங்க ஹேண்டில் பண்றேன். ஹேண்டில் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா இங்க வந்துட்டு இது டிவிஷன் மெத்தட் இல்ல இங்க வந்துட்டு மெயின் மெத்தட்ல தான் இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்றோம். சோ நான் மெயின் அப்படினு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ நமக்கே தெரியும் வந்துட்டு நம்ம இங்க வந்துட்டு இந்த மெத்தடை நம்ம இங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதர try catch finally இருக்கு. try குள்ள நான் அத கால் பண்ணிருக்கேன். சோ வந்து இது வந்து nested try-ஆ இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றேன்னா இத நான் வந்துட்டு அவுட்புட் ஸ்டெபிலிட்டிக்காக நான் console.readLine கொடுத்துக்கிறேன். readLine கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் இத ரன் பண்ணேன் அப்படினா எனக்கு அவுட்புட் வந்துட்டு ட்ரபிள் ஷூட் பண்ணனும். இங்க நான் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அப்படினா எனக்கு இங்க என்ன எரர் அப்படினா நான் வந்துட்டு என்னோட வேல்யூவை 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். சோ divided by 0 அப்படின்றபோது நான் divided by 0 எக்செப்ஷன் நான் ஹேண்டில் பண்ணல. சோ அதுக்காக நான் இங்க என்ன பண்றேன் அப்படினா என்னோட divided by 0 எக்செப்ஷன் நான் இங்க கொடுக்கிறேன். modify a catch finally handler ஓகே. நான் என்னோட அவுட்புட் விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இங்க நான் என்ன பண்றேன் அப்படினா என்னோட divided by 0 எக்செப்ஷன் நான் இங்க ஹேண்டில் பண்றேன். இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு இங்க divided by exception ஹேண்டில் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம இங்க கண்டிஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்கோம். சோ நான் என்ன பண்றேன் சேவ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்றேன். நமக்கு வந்து inside the division method first வந்து division method குள்ள இருக்கும். then caught an exception caught பண்ணிட்டு inside main method print ஆகும். ஏன்னா நம்ம divided by 0 exception இங்க ஹேண்டில் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு நெஸ்டட்ல ட்ரை நெஸ்டட் block கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா எங்களோட வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க tutorjos.com. இதுல அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா எங்களோட YouTube சேனலை விசிட் பண்ணி பாருங்க and மறக்காம subscribe பண்ணுங்க. Thank you friends.